விஜய்க்காக கூடின கூட்டம் அது. விஜய் ஒரு தலைவர் அப்படின்னா தன்னுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த கட்டமைப்பு, அந்த பிஹேவியர்ஸ், அந்த ஆற்றல் தலைவருக்கான, அதாவது விஜய்க்கான பண்பா மாண்பா இருந்திருக்கணும். ஆன் ஸ்பாட்ல இருந்து விஜயகாந்த் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி ஆன் ஸ்பாட்ல நின்று வரிஞ்சு கட்டிட்டு களத்துல போயிருந்தா நான் விஜய் எடுத்து கத்தியார குத்திடுவாங்களா, இல்லை துப்பாக்கியில் ஷூட் பண்ணிடுவாங்களா, இல்லை விஜய் அடிச்சிருவாங்களா? விஜய் மேலே ஃபர்ஸ்ட் கை வைக்க முடியுமா? விஜய் ஏன் அந்த தலைவனுக்கான மாண்புல இருந்து தவறுனா பொய்ன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது நான் உடன்படுறேன். ஏன்னா ஆண்களுடைய அன்பு அப்படிதான் வெளிப்படும். அப்படிதான் வெளிப்படும். எஸ், பொய் கிடையாது, நாடகம் கிடையாது, உண்மை. ஆண்களுக்கு அத தெரியாது சார். அது அமைச்சரா இருந்தா எம்எல்ஏ வருது சார். ஆண்களுக்கு அன்பை வெளிக்காட்ட தெரியாது, அளவும் தெரியாது. அப்ப இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் நம்மளை ரசிக்கும்னு கூட விஜய்க்கு எதிர்பார்ப்பு இல்லை. கூட்டத்தோட 2 முனையில தான் ஆம்புலன்ஸே நின்னுச்சு சார். தாவேகா ஏற்பாடு பண்ண 7 ஆம்புலன்ஸ் சார். தாவேகா ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் வந்துச்சா, திமுக ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் வந்துச்சா அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சை இருக்குது. இல்ல, விஜய்க்கு பொறுப்பே இல்லை, அதனாலதான் விஜய் பேர் எஃப்ஐஆர்ல இல்லைங்கிற மாதிரி தான் பாக்குறேன். ஃபியூச்சர்ல சிபிஐ இல்ல, நீங்க இன்டர்நேஷனல் போலீஸ் கூப்பிட்டு வந்தாலும் விஜய் இந்த குற்றவாளியை சேர்க்க முடியாது. அப்படியா? ஆமா. அப்ப போலீஸ் வெர்சஸ் தாவேகா. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் 3 தலைமுறை முதலமைச்சர்களை பார்த்தவர், முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரி, அரசியல் விமர்சகர் திரு ராஜேந்திர ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கோம். கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தின உறுப்பினர்களை மகாபலிபுரத்தில் விஜய் சந்திச்சு பேசியிருக்காரு. பெரியவர்கள் பேசும்போது மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை தாண்டி அந்த கரூர் அந்த சம்பவத்தில் விஜய் பேரும் ஆதவ அர்ஜுனா பேரும் வழக்கில் சேர்க்காம இருக்கிறதுக்கு காரணமே விஜய் எப்படியாவது பிஜேபி கிட்ட கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் தான் காரணம். ஒருவேளை விஜய் கூட்டணிக்குள்ளே வரலை அப்படின்னா சிபிஐ விசாரணையில் விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு கொண்டுட்டு வர்றதுக்கான திட்டமா அப்படிங்கிற விஷயங்கள் பொதுவெளியில பேசும்போதெல்லாம் மாறி இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு பாருங்க. பலன், நீங்க முதற்கன உங்க ஊடகத்திற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ உங்க சப்ஸ்கிரைபர்ஸ், உங்க இந்தியா தமிழ் நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்னை பார்க்கும்போது நேற்று பழமுதிர் சோலை அங்கே போயிருந்தா பொன்னேரியிலிருந்து சதீஷ் அப்படின்னு ஒருத்தர், அவர்கிட்ட நான் ஹச்சிஎல்ல பெரிய மேனேஜராக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. சார் உங்களை தான் வளரணும் பேசுகிறத நான் அடிக்கடி கேட்பேன், வளரணும் சப்ஸ்கிரைபர்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் 1/2 மணி நேரம் ஜூஸ் சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க சொல்லி தான் விட்டார். உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் அதிகமாக என்னை பாராட்டுறாங்க. அதுக்கு உங்கள் ஊடகத்தின் சார்பாக உங்கள் சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும். இவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டாக பின்தொடர்றீங்க. குறிப்பாக RRVஸை கூட நீங்கள் 10 லட்சம் பேர் பின்தொடர்றீங்க. அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, அன்பு நன்றி, நெஞ்சார்ந்த அன்பு நன்றி. என்ன கோபிநாத் மாதிரி சொல்ல போனால் நெஞ்சார்ந்த அன்பும் நன்றியும் தெரிவித்துக்கிறோம். இப்போ இந்த காவல்துறை அதிகாரி அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. நான் சட்டப்பூர்வமாக தான் பேசுவேன். இந்த சட்டப்பூர்வமாக நீங்கள் விஜயையும் ஆதவ அர்ஜுனாவையும் எதுக்காக குற்றவாளி ஆக்கணும்னு சட்டப்படியாக சொல்லுங்க பார்க்கலாம். சட்டப்படியாக உங்களுக்கு பேசிக்காக சில சட்டம் தெரியும் இல்லையா? விஜய் எப்படி குற்றவாளியாக வருவார்? விஜய்க்காக கூடின கூட்டம் அது. விஜய் ஒரு தலைவர் அப்படின்னா தன்னுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த கட்டமைப்பு, அந்த பிஹேவியர்ஸ், அந்த ஆற்றல் தலைவருக்கான, அதாவது விஜய்க்கான பண்பா மாண்பா இருந்திருக்கணும். முதல் விஷயம். சரி, விஜய் பார்க்க கூட்டம் இப்படி 41 பேர் இறந்துட்டாங்க, 110 பேர் படுகாயம் அடைஞ்சிட்டாங்க. விஜய் ஓடி ஒழியாம ஆன் ஸ்பாட்ல இருந்து விஜயகாந்த் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி ஆன் ஸ்பாட்ல நின்று வரிஞ்சு கட்டிட்டு களத்துல போயிருந்தா நான் விஜய் எடுத்து கத்தியார குத்திடுவாங்களா, இல்லை துப்பாக்கியில் ஷூட் பண்ணிடுவாங்களா, இல்லை விஜய் அடிச்சிருவாங்களா? விஜய் மேலே ஃபர்ஸ்ட் கை வைக்க முடியுமா? விஜய் ஏன் அந்த தலைவனுக்கான மாண்புல இருந்து தவறுனா? இவ்வளவு தூரம் ஓகே, தன்னை கைது பண்ணிடுவாங்க, தான் போனா பெரிய பிரச்சனை வந்துடும், பொதுமக்களை அடிச்சிடுவாங்க, ஏதோ ஒரு பயத்துல விஜய் ஓடி ஒழிஞ்சிட்டார்ல. ஏன் 4 நாளைக்கு அப்புறம் விளக்கம் கொடுத்து ஒரு பேட்டி கொடுக்கணும்? அந்த பேட்டியில் ஏன் ஒரு வீடியோ வெளியிட்டார்? ஏன் அந்த வீடியோவில் ஒரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கலை? ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலை? அதுக்கப்புறமும் மறுபடியும் 1 மாதம், அந்த 30 நாள் அந்த தவசம் சொல்லுவாங்க, அது கழிச்சிட்டு ஏன் இப்போ மறுபடியும் பாதிக்கப்பட்டவங்களை களத்தில் போய் அவங்க வீட்டுக்கே போய் அவங்களை சந்திக்காம, விஜய் தான் வீட்டிலேயே அழைச்சி பேசாமல் ஏன் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் இறங்கலா? இது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலில் இறங்கல்? எனக்கு புரியவே இல்லை. ஸோ எந்த விஷயத்துலையுமே அதாவது விஜய் ஒரு தலைவனுக்கான மாண்போட நடக்கலைங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில்
முதல் நாள் பிஜேபியிலேருந்து அதாவது டெல்லியிலேருந்து 2 மத்திய அமைச்சர்கள் உடனே ஒடியாரதும் மறுநாள் 8 அந்த மத்திய ஆய்வுக்குழு வந்து விசாரணை நடத்துறதுன்னு பார்த்தா விஜயை சேஃப்கார்ட் பண்ணுறாங்களோங்கிற இது. அப்போ விஜய் மீது விஜய் பேரை எஃப்ஐஆர் சேர்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் 2 அமைச்சர்களும் மத்திய பாதுகாப்பு குழுவும் வந்து அந்த மத்திய ஆய்வுக்குழுவும் வந்து அடிச்சு பிடிச்சி சென்னைக்கு ஒடியாந்தாங்களா, அது தமிழ்நாட்டுக்கு ஒடியாந்தாங்களா? அதோட வெளிப்பாடு தான் விஜய் பேரையும் ஆதவ அர்ஜுனா பேரையும் எஃப்ஐஆரில் சேர்க்கலையா? ஒருவேளை சிபிஐ விசாரணையில் கூட்டணிக்கு வரலைன்னா விசாரணையை சிபிஐ வச்சு கூட்டணிக்குள்ள முடிச்சு போடக்கூடிய ஒரு திட்டமா அப்படின்னு நான் பேசல, நான் கேட்கல. இல்ல பொது வழியில பேசுறது கேட்க பொது வழியில பேசுற கிட்டத்தட்ட ஒரு 100 தலைவர்களுடைய கருத்தை கன்சல்டேட் பண்ணி ஒரே கேள்வியை கேட்டுட்டீங்க. நீங்க கேள்வி கேட்கறதுல வல்லவர் அப்படின்னு எனக்கு தெரியும். இதுல வந்து என்ன விஷயம், பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த சம்பவத்தை வந்து ரெவ்யூ பண்ணி உண்மை நிலவரத்தை பக்கசார்பு இல்லாமல் நம்ம வந்து பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஊடகத்துக்கு இருக்குது. அப்படிங்கிற அந்த ஊடக தர்மத்தின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். அதில் வந்து என்னென்னா, அரசியல் கட்சி தலைவர்கள் கூடுகின்ற கூட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் வந்து அசம்பாவிதத்தை உண்டாக்கிட்டாங்கன்னா இப்போ ராஜீவ்காந்தி வழக்கில் பார்த்தீங்கன்னா சதி செயல் செய்யறதுக்குன்னே ஒரு கூட்டம் வந்தாங்க. அவர் ஒரு எதிரி இருந்தார், எதிரி குண்டு வெடிச்சிட்டு செத்து போயிட்டாரு. எதிரி தானும் குண்டு வெடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க. சிவராசன் கைட் பண்ணாரு, இதுதான் கூட்டம்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுலயே 14 பேர் தான் மரணம். அது பாம் பிளாஸ்ட். இது மக்கள் அலை. மக்கள் பார்த்துருப்பாங்க. ஆனா மக்கள் அலையில ஒரு பேரிழப்ப சமீப காலமா இந்தியா பார்த்துருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் கூட்டத்துல நெரிசல்ல ஏற்படுகிற பொழுது அரசியல் கூட்டத்தில் அரசியல் கட்சி தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் நடக்கிற பொழுது மக்கள் நெருக்கடியில் செத்த எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 41 அப்படிங்கிறது வந்து தமிழக வரலாற்றில் தென்னிந்திய வரலாற்றில் இதுதான் முதல் முறை அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஆமாம். எஸ். அப்போ இது யாருமே எதிர்பாராது. இப்போ அன்பில் மகேஷ் வந்து அங்கே தஞ்சாவூர் பக்கத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒன்று ஆகி போச்சுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே காரை வந்து அன்பிலுக்கு போகாமல் நேராக கரூருக்கு நான் திருப்பிட்டேன். நான் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் பார்த்து மகிழ்ந்த, படித்து இன்ஜினியர் ஆவாங்கடா கலெக்டர் ஆவாங்கடான்னு சொல்லி வளர்த்த குழந்தைங்க உயிர் பிரிந்ததை பார்க்கும்போது எனக்கு கட்டுக்கணக்கான அளவுக்கு உணர்ச்சி பெருக்கெடுத்து நான் அழுதுட்டேன். இதை போய் சிலர் கொச்சைப்படுத்துறாங்க அப்படின்னு. அப்போ அன்பில் மகேஷ் அழுதது பொய்ன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது நான் உடன்படுறேன். ஏன்னா ஆண்களுடைய அன்பு அப்படிதான் வெளிப்படும். எஸ், அன்பில் மகேஷோட அழுகையை வந்து நான் ரொம்ப ரெகக்னைஸ் பண்ணேன். ஒரு தனி மனிதனா வந்து அவன் மந்திரிக்கிறதே மறந்துட்டான் சார். ஆண்களுக்கு அழ தெரியாது சார். அது அமைச்சரா இருந்தானா எம்எல்ஏ வருது சார். ஆண்களுக்கு அன்பை வெளிக்காட்ட தெரியாது, அளவும் தெரியாது. ஏதோ அந்த நேரத்துல தோன்றதா அவங்க அது ஃப்ளோல இயற்கையா ஒரு விஷயம் அவர் அழுதுட்டார், அவ்வளவுதான். அது அவருக்கு நாடகம் அப்படின்னா துலாத மனம் துள்ளு படத்துல வந்து விஜய்க்கு தான் பாத்ரூம்ல போய் அழுது தெரியாதுன்னு கடுமையான விமர்சனம் வந்துச்சு. விஜய்க்கு நடிக்க தெரியுது, சிரிக்க வைக்க தெரியுது, ஆனா விஜய்க்கு அளவே தெரியல படத்துல. நிஜத்துல அதே தானே விஜய்க்கு படத்துல என்னவோ அதே தான் நிஜத்துல எல்லா ஆண்களுக்கும். அதுதான் அன்பில் மகேஷுக்கும். அன்பில் மகேஷ் அன்னைக்கு வந்து அவ்வளவு கடுமையான அழுகை வந்து அவர் வெளிப்படுத்தினாரு. அது வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதையே இந்த ஊடகம் வந்து சிலர் வந்து நடிப்பானெல்லாம் விமர்சனப்படுத்தினாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனமான ஒரு ஆணுடைய சக ஆணுடைய உளவியல் தெரியாத, சக ஆண்களை மதிக்க தெரியாத, சக ஆண்களோட குணாதிசயங்கள் தெரியாத, ஏதோ இஷ்டம் போல ஏதோ ஏனதானோ அப்படின்னு வாழக்கூடிய மனநிலை கொண்டவர்களுடைய பதில் அந்த வார்த்தைகள். இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போனால், விஜய் அந்த கூட்டத்துக்கு வருகை தரும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இரங்கல் தெரிவிக்கிற போது ஒரு 3 நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ சொன்னீங்களா, அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொதுமக்கள் வந்து அளவற்ற அன்பு பாசம் என் மேலே வச்சிருக்கிறதுனால நான் எதிர்பார்க்கறத விட அதிகமாக கூட்டம் வந்ததுங்க. நாமக்கல் கூட்டத்தில் வந்து சொல்கிறாரு, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், பயணம் பண்ணலாம், அந்த கட்சியோட கொஞ்சம் கூட்டணியில் போகலாமா, இல்லை இந்த கட்சியோட பயணம் பண்ணால் சரியாக வருமானா நான் நினச்சேன். இத்தோட பேர் வந்துருக்கீங்களா என்னை பார்க்க, இவ்வளோ அன்பா என் மேலே, அப்படின்னா வந்து நம்ம அரசியலில் இறங்கிடலாம் அப்படின்னு நாமக்கல்ல வந்து தான் சொல்கிறார். 5 கூட்டம் ஏற்கனவே மகாநாடுலாம் நடத்தி முடிச்சுட்டு நாமக்கல்ல வந்து தான் சொல்கிறாரு, ஓ உங்களுக்கு என் மேலே இவ்வளோ அன்பு இருக்கா, அப்போ வந்து அரசியலில் ஒரு கை இறங்கி பார்த்துடலாம் அப்படின்னு அப்போ தான் முடிவுறாரு. அப்போ இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் நம்மளை ரசிக்கும்னு கூட வந்து விஜய்க்கு எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே வந்து நான் வந்து மதுரையில் நடந்த கூட்டத்துலேயும் திருச்சியில் நடந்த கூட்டத்துலேயும்
அந்த கூட்டத்துலலாம் வந்து எத்தனை பேர் மயக்கம் போட்டிருக்காங்க, எத்தனை பேர் வந்து மருத்துவமனைக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் என்ன செய்கிறேன், கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்களை கூப்பிட்டு முறைப்படி நீங்கள் போய் கரூரில் இருக்கிற எஸ்பி கிட்ட நீங்கள் அனுமதி வாங்குங்க. நம்மளை பார்க்குற மக்கள் எல்லாருமே வந்து நின்று பேசி என்னை பார்த்துட்டு போகிறதுக்கு வசதியான இடமா தேர்ந்தெடுங்க அப்படின்னு பொறுப்பை அவங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டேங்கிறாரு. விஜய் ஒப்படைச்சிட்டு அப்ப நாமக்கல்லையோ அதுக்கு முன்னாடி அந்த திருச்சியா இருக்கட்டும், அரியலூர்ல இருக்கட்டும், அங்கெல்லாம் விஜயை பார்க்க வந்த கூட்டம் மயங்கி விழுந்தது விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு, தெரியுது. ஆமா, இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது. எந்தெந்த ஊர்ல எத்தனை பேர் மயங்கி விழுந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். சொல்லுங்க. விக்கிரவாண்டியில வந்து 4 பேர். 6 பேர் சார் விக்கிரவாண்டியில. அந்த வேல இருந்தது கணக்கு. அங்க ஸ்பாட்ல மட்டும். அந்த ஸ்பாட்ல விக்கிரவாண்டியில 4, மதுரையில் 6, மற்ற இடத்துல வந்து காயம்பட்டவர்கள் தான். இல்ல இந்த மாநாட்டுல 4 பேர் 6 பேர் சொல்றீங்களே, ஆன் ஸ்பாட் மாநாடு நடந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் சொல்றீங்க. அந்த மாநாட்டுக்கு வர வழியில ஆக்சிடென்ட்ல இருந்தது அதெல்லாம் கணக்கு இருக்குல்ல? அதெல்லாம் வந்து காயம்பட்டவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு கூட்டத்திலையுமே வந்து 10லேருந்து 15 பேர் பக்கம் காயப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் விஜய் என்ன சொல்றாருன்னா, விஜய் பிரச்சாரத்துக்கு போகும்போது அரியலூர்ல, திருச்சியில, நாமக்கல்ல எத்தனை பேர் மயங்கி விழுந்தாங்க அந்த டேட்டா இருக்கு. அதாவது விஜய் வந்து மாநாட்டுக்கு போகிறப்போதே அடிபட்டுறாங்க அப்படின்னா அவருக்கு சொல்றாரு. விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார். என்ன சொல்றாருன்னா, அறிக்கையை வெளியிட்டார். என்ன சொல்றாரு, என்னை பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர வேண்டாம், ஏன்னா வயதானவர்கள் வர வேண்டாம், ப்ரெக்னென்ட் லேடிஸ் வர வேண்டாம், இது மாதிரிலாம் ஆட்கள்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து முதல்ல அறிக்கை வெளியிட்டார். நியாயமாக வெளியிட்டாரா இல்லையா? பொதுமக்கள் வந்து கட்டுக்கடனாமல் வந்து கூடுறாங்க. அவருக்கே எண்ணிக்கை தெரியல. சரி, இதில் வந்து நமக்கு வந்து காவல்துறை பொறுத்த வரைக்கும், அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொன்றையுமே வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது யார்? போலீஸ். எத்தனை பேர் காயம்பட்டாங்க, எத்தனை பேர் இறந்து போனாங்க, எத்தனை பேர் காயம்பட்டாங்க இறந்து போனாங்க, அதில் வந்து விக்கிரவாண்டியில் எத்தனை, மதுரையில் எத்தனை, திருச்சியில் எத்தனை, இவ்வளோ புள்ளி விவரங்களும் உங்கள்கிட்ட இருக்குது, அரசாங்கத்திட்ட இருக்குது. அரசாங்கம் வந்து கூட்டம் அதிகரிக்க எனக்கு தெரிஞ்சு கரூரில் அன்னைக்கு காலையில் 5 மணிலேருந்து எனக்கு கரூர் பக்கத்தில் அப்படிங்கிறதுனால அங்கேருந்து தகவல்கள் வந்துகிட்டே இருக்குது. காலையில் 5 மணிக்கு முதல் நாள் நைட்டே வந்து படுத்துட்டான் சார், காலையில் 5 மணிக்கே இவ்வளோ கூட்டம் வந்துருக்குது அப்படின்னு காலையில் 10 மணி 8 மணிக்கெல்லாம் எனக்கு தகவல் சொல்கிறாங்க. விஜய் 2 மணிக்கு சொல்கிறாங்க, 3 மணிக்கு சொல்கிறாங்க. இப்போ வந்து டென்ட் அடிச்சு இங்கே படுத்துருக்கான் சார், பைத்தியம் முடிச்ச மாதிரி. அப்படியே சார் மத்தியானம் 12 மணிக்கு கூட்டமே கூடலை, நம்ம கொஞ்சம் லேட்டாக வருவோங்கிற தகவல் ஏன் சார் அப்படி சொன்னாங்க? யார் சொன்னாங்க? அஃபீஷியலாக மட்டும் பேசுங்க. இதெல்லாம் வந்து இந்த ஊடகத்தில் பேசுகிறவங்க பேச்செல்லாம் மத்தியானம் 12 மணிக்கு விஜய் வந்துடுவான்னு புஷியானந்த் சொல்கிற பேட்டி கொடுக்குறாரு. புஷியானந்த் வந்து தாவேக்காவுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸலத்திலையும் போடுறாங்க. இப்போ 12 மணிக்கு வராமல் நைட்டு 7:15 வந்தாரு. கூட்டம் கூடலை அப்படிங்கிறது தான் விஷயமா? அதாவது புஷியானந்துக்கு என்ன பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷியானந்தும் அந்த மாவட்ட பொறுப்பாளர் பார்த்தீங்களா, அவங்க 2 பேருக்கு என்ன வேலை அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தை வந்து கூட்டி, ஏன்னா பரப்புரைக்கு எங்கெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்களாம் வந்து விஜய் அதிவிரைவில் வந்து விடுவார். இது வந்து நீங்கள் தேர்தல் எந்த காலத்தில் ஆரம்பிச்சோம், எம்ஜிஆர் காலத்தில் வந்து, ஜெயலலிதா காலத்தில் வந்து, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் சில மணித்துளியில் சம்பவத்துக்கு இன்னும் சில மணித்துளியில் வந்து விடுவார், எனவே அங்கங்கே கூடியிருக்கிற பொதுமக்கள் அனைவரும் இங்கே வந்து கூட்டம் நடக்கும் இடத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை எல்லா மேடைகள்லையும் பேசுகிற மாதிரி புஷியானந்த் பேசிட்டு இருந்தார். அப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பேசி கூட்டத்தை கூட்டினவர் தானே பொறுப்பு? ஆமாம். அப்போ புஷியானந்த் தானே கூட்டத்தை கூட்டியிருக்காரு, ராஜ்பவன் கூட்டத்தை கூட்டியிருக்காரு. அதாவது நீங்கள் யானைக்கு அறனா குதிரைக்கு குரோன்னு பேசாதீங்க. அதாவது கூட்டத்தை கூட்டம் நடத்துறதுக்கு உங்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டோம், எங்களுக்கு பாதுகாப்பாக நடத்தி கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட நாங்கள் அனுமதி பெற்றுக்கிறது. இப்போ உங்கள் ஆஸ்பத்திரியில் வந்து நான் சேர்ந்துருக்கேன், எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்புங்க. நீங்கள் வந்து ஏன்னா வியாதியோடு வந்து தப்புன்னு சொல்லுவீங்க போட்டிருக்கேன். போலீஸ் தான் தப்பா சார்? போலீஸ் தப்பு நான் சொல்ல வரல, அதாவது அரசு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல வந்து நம்ம போலீஸு, கலெக்டரு, அப்புறம் இபி ஆஃபீஸு, அப்புறமே வந்து ஃபயர் இன்ஜினு, இவங்களெல்லாம் தப்புன்னு நம்ம ஃபயர் சர்வீஸ் மட்டும் ஏற்கனவே வந்து அந்த உயரமாக போகிற ஏணியை வச்சுருந்தா எல்லாரையும் போய் உள்ளே இறங்கி தூக்கியிருக்க முடியும் அப்படின்னு ஃபயர் சர்வீஸ் மேலே சொல்கிறது நான் தயாராக இல்லை. இப்போ ஆம்புலன்ஸ்காரன் மட்டும் வந்து ஏற்கனவே வந்து கூட்டத்துக்குள்ளே இருந்திருந்தா அப்படியே தூக்கிட்டு போயிருக்கலாம். வேற இடத்துல இருந்து ஆம்புலன்ஸ் கூட்டத்தோட 2 முனையில தான் ஆம்புலன்ஸே நின்றுச்சு சார். தாவேக்கா ஏற்பாடு பண்ண 7 ஆம்புலன்ஸ் சார். தாவேக்கா ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் வந்துச்சா அல்லது திமுக ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் வந்துச்சா அப்படிங்கிறதுலே மிகப்பெரிய சர்ச்சை இருக்குது. இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட் வந்துடுவோம், விஜய் வந்து குற்றவாளி ஆக்கப்படுவாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு
என்ன காரணம்னு நீங்கள் சொல்ல வந்தீங்க, அதுக்கு நம்ம போயிடுவோம். அதில் என்ன செஞ்சால் விஜய் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு, நான் வந்து பொறுப்பாளர்கிட்ட போய் பொதுமக்கள் நமக்கு கூடுற கூட்டத்துக்கு எவ்வளோ பெரிய இடம் தேவைப்படுமோ அந்த இடத்த கேட்டு பெற்று வாருங்கள். அதுதான் அவருடைய. நீங்கள் இப்போ கூட வந்து விஜயோடைய வீடியோ போட்டு பாருங்க. நீங்கள் வந்து அது நமக்கு கூடுற கூட்டத்தை அளவுக்கு அந்த மக்களெல்லாம் வந்து வசதியாக வந்து நின்று கேட்டுட்டு போகிற மாதிரி ஒரு இடத்தை தேர்வு செய்து நீங்கள் அனுமதி பெறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை போய் அவங்க வந்து கன்வே பண்ணிட்டாங்க, காவல்துறையில் கன்வே பண்ணிட்டாங்க, கலெக்டர்கிட்ட கன்வே பண்ணிட்டாங்க. காவல்துறை இந்த விஜய் தரப்பில் கேட்ட இடம் இதை விட குறுகலான இடம்னு சொல்றாங்க. அந்த சந்தை நீங்க அதை பேசுறீங்களா? எனக்கு கரூர் வந்து ரொம்ப சொந்தக்காரங்க அதிகமாக இருக்கிற ஊர். லைட் ஹவுஸ் கார்னர் அப்படிங்கிறது வந்து 6 ரோடு பெரிய இடம். அந்த இடத்துல வந்து விஜய்க்கு கூட்டின கூட்டம் அத்தனை பேருமே நிற்கிறதுக்கு வசதியான கூட்டம். அதே மாதிரி அந்த சந்தை சொல்றாங்க இல்லையா, வாரச்சந்தை நடக்கிற இடம் சொல்றாங்க இல்லைங்களா, அது வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு. அந்த இடத்துலயும் 6 ரோடு பெரியது. அவங்க வந்து இது வரைக்கும் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பகுதின்னு சொல்றாங்களே, திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அத்தனை பேருமே மனோகரா ஹோட்டல்கிட்ட, மனோகரா ஹோட்டலுடைய மேனேஜர் ஓனர் தான் வந்து அதை நடத்துவார். அவர்கள் வந்து பாரம்பரியமாக கூட்டம் நடத்துகிற இடம் லைட் ஹவுஸ் கார்னர் தான். இது வந்து இவருடைய கூட்டத்தை வந்து ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து இப்போ வளர்ந்து வர்றதுல வேலுச்சாமிபுரத்தில் வந்து ஏற்கனவே வந்து எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி வந்து 2 நாளைக்கு முன்னாடி நடத்தி போயிருக்காரு. அதனால அந்த இடத்த உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. பழனிசாமி இவங்க சொல்றாங்க, இவங்க பேசுற கூட்டத்தில் அவங்க அலர்ட் பண்றது, உங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் அலர்ட் பண்றோம், அதெல்லாம் வந்து அது பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பெட்ரோல் பங்க் இருக்கிறதா? அப்போ அந்த பெட்ரோல் பங்க் இருக்கிறது லைட் ஹவுஸ்ல வந்து நான் சின்ன பையனா இருக்கிற போதுல இருந்து கூட்டம் நடந்திருக்குது. ஏன்னா 100கணக்கான கூட்டங்கள் நடந்த இடம் தான் லைட் ஹவுஸ் கார்னர். லைட் ஹவுஸ்னு ஒரு சினிமா தேட்டர் இருக்குது. என்னங்க, அந்த சினிமா பார்க்கறதுக்கு மட்டுமே வந்து எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகிட்டா சிவாஜி தீபாவளிக்கு பொங்கலுக்கு அவ்வளோ கூட்டம் வந்து அங்கே நிற்கும். லைட் ஹவுஸில் கூட்டம் கூடுவது இப்போ இல்லை, 25 ஆண்டுகள் திரைப்படம் லைட் ஹவுஸ் சினிமா தேட்டர் எப்போ தொடங்கினாங்களோ அப்போ காலத்தில் வந்து கூட்டமாய் வந்து கூடி பிரிகிற இடம் தான் வந்து லைட் ஹவுஸ். அந்த இடம் வந்து விஜய்க்கு கொடுக்கப்படவில்லை. நம்ம என்ன சொல்லலாம், இந்த 2 இடங்களுமே வந்து போதுமான கொள்ளளவு இருந்த இடம் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த உண்மை. இதை தான் வந்து பொதுமக்களுக்கு நம்ம ஷேர் பண்ண முடியும். ஏன்னா கரூர் வந்து நாங்கள் வந்து சின்ன குழந்தையிலேருந்து அடிக்கடி விசிட் பண்ண ஒரு டவுன். எனக்கு டொபாக்கரைக்கு தெரியும். இல்லை, விஜய்க்கு பொறுப்பே இல்லை, அதனால தான் விஜய் பேர் எஃப்ஐஆர் இல்லைங்கிற மாதிரி தான் பார்க்கணும். இல்லை, விஜய்க்கு வந்து எப்படி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வராதுன்னா, விஜய் வந்து கூட்டத்துக்கு நம்ம எப்படி புறப்பட்டு போகிறோம், அங்கே பொதுமக்கள்கிட்ட என்ன பேச போகிறோம், என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்கணும் அரசியல் ரீதியாக, இப்போ என்னென்ன வந்து இப்போ நடக்கிற அரசுகள்லாம் வந்து என்னென்ன மாதிரியான திட்டங்களை நிறைவேற்றப்படவில்லை, பொதுமக்களுக்கு எதிர்கால திட்டங்களை எப்படி வந்து அறிவிக்கணும், என்னென்ன கல்வியை அறிவிக்கணும் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷனில் தான் இருப்பார் ஒரு தலைவர். கூட்டத்தில் வந்து யார் யார் எங்கே நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது தலைவருடைய பொறுப்பா? ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணியில், அதிமுக கூட்டணியில் விஜய் அங்கே வகிக்காமல் அடுத்து அதன் தொடர்ச்சியாக சிபிஐ விசாரணையில் வந்து கரூர் சம்பவத்துக்கு விஜய் தான் பொறுப்பு என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டால் இதை எப்படி எடுத்துக்கொள்வது, எப்படி பார்க்க? முன் வைக்கலாம், ஆனால் பின் வைக்க முடியாது. அதாவது அவரை குற்றவாளி ஆக்கவே முடியாது. ஏன்னா இதுதான் வந்து எஃப்ஐஆர் இல்லைங்க. எஃப்ஐஆரில் வந்து என்ன சரத்து இருந்தால் அதில் சேர்க்க முடியும், சேர்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அந்த விஜய் துயரத்தில் என்ன வந்து அதாவது இதில் வந்து எஃப்ஐஆர் நம்பர் 855/2025 கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் கிரைம் நம்பர். இதில் செக்ஷன் 105, 110, 125B, 223 அண்டு செக்ஷன் 3 ஆஃப் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜஸ் ஆக்ட். அப்படி இதில் வந்து அக்யூஸ்டாகவே அவங்க கொண்டு வந்ததே யார் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? மதியழகன், கரூர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. என்னங்க செக்ரட்டரி. A2னா புஷி ஆனந்த், ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி டிவிக்கு. 3வது வந்து மிஸ்டர் சிடி நிர்மல் குமார், ஸ்டேட் ஜாயின்ட் செக்ரட்டரி. இவங்க 3 பேர் தான் வந்து அக்யூஸ்டாகவே கொண்டு வந்திருக்காங்க. அவங்க புரியுதா உங்களுக்கு? இவங்க புஷி ஆனந்தும் மற்றவங்களாம் முன்சார்பு கேட்டு மனு தாக்கல் பண்ணாங்க சார். இப்போ நில்லுங்க, நீங்க ஜம்ப் ஆகாதீங்க. கேள்விக்கு போது இந்த கேள்வி முடிங்க. சொல்லுங்க.
கரூர்ல வந்து போடப்பட்ட எஃப்ஐஆர்ல குற்றவாளியை விஜய் வந்து குற்றவாளியை கொண்டு வரவே இல்லை. மற்றும் அதர்ஸ் அப்படின்னு இருக்கேன். மற்றும் அதர்ஸ்னா வந்து இந்த கூட்டம் ஏற்பாடு பண்றதுக்கு கூட நின்னவங்க. சிபிஐ நினைச்சா அந்த மட்டும் அந்த அதர்ஸ்ல வந்து விஜய் பேரை சேர்க்க முடியவே முடியாது இன் ஃபியூச்சர்ல. சிபிஐ இல்ல, நீங்க இன்டர்நேஷனல் போலீஸ் கூட்டு வந்தாலும் விஜய் வந்து இந்த குற்றவாளியை சேர்க்க முடியாது. அப்படியா? ஆமா. ஒருவேளை எதிர்காலத்துல விஜயோட பேர் சேர்க்கப்பட்டால் இந்த வீடியோவை எடுத்து போட்டு சொன்னீங்களே நான் வந்து இதுக்கு பொறுப்பேற்கிறேன். சரி சார். ஏங்க விஜய் வந்து இதை வந்து பொறுப்பாளி ஆக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்திருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்டது 3 to 10. அந்த 3 to 10 அவர் சாயந்தரம் 6 to 7 வந்துட்டாரு. எனக்கு என்ன புரியலன்னா புஷியானது உட்பட ஆதவ அர்ஜுனா உட்பட இன்னும் சில பேர்லாம் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார் யாரு? புஷியானந்து, அப்புறம் ஆதவ அர்ஜுனா, நிர்மல் குமார்லாம் எனி டைம் கைது செய்யப்படலான்னு சொன்னாங்க. இவங்க முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ண அந்த மனு தாக்கல் பண்ணாங்க. இப்போ அந்த மனுவை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் கைது செய்யப்படவே இல்லை. இது என்ன விதமான ஒரு அரசியல் சூழ்ச்சி அல்லது என்ன விதமான ஒரு தந்திரம், போலீஸாருடைய ராஜதந்திரம்? இப்போ கரூர்ல போட்ட எஃப்ஐஆர் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இவங்க 3 பேரையும் மற்றும் சிலர்னு போட்டு தாவேகா கட்சிக்காரர்களையும் அவங்க பொறுப்பாக்கியிருக்கிறாங்க. தாவேகா வந்து உயர்நீதிமன்றத்திலையும் சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து நாங்கள் வந்து முறையாக வந்து மனு கொடுத்து அனுமதி பெற்று நடத்தினோம். எங்களுக்கு வந்து முறையான எங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து கூடிச்சோ அவ்வளோ ஸ்ட்ரென்த்துக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்கிறது அரசுடைய கடமை, கலெக்டருடைய கடமை. இப்போ வந்து நேற்று வந்து உயர்நீதிமன்றத்தில் ஸ்ரீவாஸ்தவா மரியாதைக்குரிய நீதிபதி ஸ்ரீவாஸ்தவா அவருடைய அமர்வில் வந்து இது விசாரணைக்கு வந்துருக்குது. விசாரிக்க வரும்போது 8 வழக்குகள் வந்து விசாரணைக்கு வந்தது. அதில் 2 வழக்குகள் என்ன தெரியுமா, வழக்கு தனியார் போட்டிருக்காங்க. அதில் வழக்கு தாவேகா போட்ட வழக்கு ஒன்று, மற்றொருவர் போட்ட வழக்கு. இந்த 2 வழக்குலையுமே வந்து கரூர் எஸ்பியும் கரூர் கலெக்டரையும் ஏன் இது வந்து ரெஸ்பான்சிபிள் ஆக்கலை, அவங்க 2 பேரும் எப்படி பொறுப்பற்றவர்களாக கருதுகிறீர்கள் அப்படின்னு வந்து உயர்நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ சிபிஐ நீதிமன்றம் பார்த்தீங்களா, சிபிஐ வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது என்ன பண்ணுச்சு, சும்மா வந்து விவரம் தெரியாமல் யாராவது போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிறத மட்டும் கேட்டால் மட்டும்தான் இதில் ஓரளவு உண்மை புரியும். சும்மா வந்து அதாவது இதில் வந்து செக்ஷன் 8, அதாவது இந்த கரூர் பிஎஸ் கிரை நம்பர் விசாரணை தொடங்கிட்டாங்க. கரூர் பிஎஸ் கிரை நம்பர் 855/2025 வந்து இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் அவர் தான் வந்து விசாரணை அதிகாரி. அவர் போட்ட எஃப்ஐஆர் படி வந்து இந்த தாவேகா கட்சிக்காரர்களில் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, ஸ்டேட் செக்ரட்டரி, சிடி நிர்மலா, ஜாயின்ட் செக்ரட்டரி, இவங்களுக்கு கீழே வேலை பார்த்தவங்க மற்றும் சிலர், அவ்வளோதான் வந்து எஃப்ஐஆர்லேயே போட்டிருக்காரு. இவர் என்ன சொல்கிறார், மணிவண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நான் மணிவண்ணன் இந்த எஃப்ஐஆரில் இருக்கிற என்ன கண்டென்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. முதல்ல தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கங்க. உங்களை புரிய வச்சா இந்த உலகத்தையே புரிய வச்ச மாதிரி ஆகிடும். திருப்பி இப்படியே கேட்டு வந்து நீங்கள் வந்து குழப்பாதீங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி நல்லா தெளிவாகிட்டு இனிமேல் வந்து இதை பற்றி யாருமே பேசக்கூடாது. நான் சொல்கிறேன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சுமார் 500 காவலர் பாதுகாப்பு பணிக்கு நாங்கள் போட்டிருந்தோம். அப்போ என்ன செஞ்சுருக்காங்க, அவர்கள் மதியம் 12 மணிக்கு வர இருப்பதாக சொன்னதை தவிர கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. மாலை 6 மணிக்கெலாம் வந்து கூட்டம் அதிகமாக, மணிவண்ணனுடைய கண்டென்ட் வந்து மாலை 6 மணிக்கு கூட்டம் வந்து அலைமோத ஆரம்பிச்சிருச்சு. கூட்டம் கட்டுக்கடங்காமல் வந்துருச்சு. அப்போது வந்து என்ன செஞ்சுருக்கோம், கூட்ட நெரிசலாக எதிர்ப்பை மூச்சு திணறல், கொடுங்காயம், உயிர் சேதம் ஏற்படும் என்று தாவேகா கட்சியின் மாவட்ட செயலாளர் மதியழகனிடமும், தாவேகா கட்சி மதியழகனிடமும், பொதுச் செயலாளர் புஷி ஆனந்திடமும் மற்றும் இணைச்செயலர் சிடிஆர் நிர்மல்குமாரிடமும் தாவேகா நிர்வாகிகள் பலரிடமும் நானும் காவல்துறை கண்காணிப்பாளர் எச்சரித்தோங்கிறார். அவங்க யார்கிட்ட சொன்னாங்க, கூட்ட ஏற்பாடாளர்கிட்ட கூட்டம் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுங்க அப்படின்ட்டு போலீஸுக்கு நீங்களும் கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்காரு. அது எப்படி விதி மீறலாக போயிடும்? எஃப்ஐஆர் தான் சொல்லுது. எஃப்ஐஆர் என்ன சொல்லுது, கூட்டம் கட்டுக்கணங்காமல் இருக்குது, நீங்கள் வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொன்னோம். அது எப்படி வந்து கூட்டம் வந்து ஒரு 10,000 பேர் கேட்டிருக்காங்க, 27,000 உள்ள வந்துட்டாங்க. 27,000 பேருக்கு எதிர்பாராத மாதிரி விஜய் கிட்ட வந்துட்டாரு அப்படிங்கிற போது அங்கேருந்து இருந்தவங்களாம் சிதறி வந்து ஒன்றா ஆர்கனைஸ் ஆகலாம். அந்த சமயத்தில் நீங்கள் போலீஸ் 500 பேரே வந்து கட்டுப்படுத்த முடியல, கட்சிக்காரன் 50 பேர் சேர்ந்து அதை வந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே அமைதிப்படுத்திருங்கன்னு நாங்கள் சொன்னோம். அவங்க அமைதிப்படுத்தாமல் விட்டதுனால தான் இப்படி ஒன்று நடந்து போச்சு அப்படின்னு எஃப்ஐஆர் போட்டுருக்காரு. எஃப்ஐஆர் இருக்கக்கூடிய பெரிய ஓட்டை இது. ஏங்க அமைதிப்படுத்த வேண்டியது காவல்துறையுடைய வேலையா, அமைதிப்படுத்துவது கட்சிக்காரனுடைய வேலையா? புரிதவங்க கட்சியில் வாலண்டியர்ஸ் வந்து நீங்கள் எத்தனை பேர்னு இந்த 11 கட்டளை வச்சாங்க.
நீங்கள் எத்தனை பேர் வாலண்டியர்ஸ் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு அதில் இல்லை. அந்த 11 கட்டளையில் போலீஸ் இந்த இடத்துல கோட்டை விட்டுருச்சு. ஆமாம், ஓகே. எத்தனை பேர் நீங்கள் கட்சிக்காரங்க வந்து எனக்கு வந்து 200 பேர் வாலண்டியர்ஸ் கொடுங்க, உங்கள் கட்சிக்கார கட்டுப்படுத்துங்க, கூட்டம் அதிகமாக வரும்போது நீ கட்டுப்படுத்துங்கன்னு அந்த அந்த அது வந்து அது வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபின்னு பேர். எஸ்ஓபியில் நீங்கள் கட்சிக்காரவங்க எங்கள் கூட சேர்ந்து இந்த கூட்டத்தை அடக்கிறதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு வந்து எஸ்ஓபியில் இல்லை. காவல்துறை அனுமதி கொடுத்துருக்குது, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோன்னு 500லேருந்து 650 காவலர்களை நாங்கள் போட்டோம் அப்படிங்கிறது தான் காவல்துறையுடைய ஸ்டாண்டு. இப்போ இது கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து அரசுடையதா கட்சிக்காரனுடையதா அப்படின்னு ஒரு ஒற்றை கேள்விக்கு நம்ம வந்துட்டு நகர்ந்து வந்தோம்னா இது அரசுடையது அப்படின்ட்டு தான் வந்து ஹைகோர்ட்டில் போய் போட்டிருக்கான். சுப்ரீம் கோர்ட்லேயும் போய் அதுதான் போடுறான். அரசு தானே வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாத்து கூட்டத்தை வந்து பராமரிக்க வேண்டிய பொறுப்பு கட்சிக்காரர்கள் தான். கட்சிக்காரர்கள் அனுமதிப்பட்டு கூட்டம் நடத்துகிறார். இந்த வந்து இருவேறுபட்ட கருத்துக்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் நேற்றுக்கு வந்து வாதத்துக்கு வந்திருக்குது. 8 வழக்குகளையும் வந்து வேணா இன்னொருத்தர் போடுறாரு, சார் இது வந்து 8 வழக்குகள் 9 வழக்குகள் சேர்ந்துருச்சு, அதனால வந்து ஸ்பெஷல் கோர்ட் ஒன்று போடுங்க இல்லைங்க. அவரும் ஒரு பெடிஷன் கொடுக்குறாரு, ஒரு ஸ்பெஷல் கோர்ட் ஒன்று போட்டு இதை வந்து இந்த 8 வழக்குகளையும் கிளப் பண்ணி விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆக தாவேகா கட்சிக்காரர்களை வந்து பொறுப்புடையவர்களாக மாற்றுவார்களா அல்லது காவல்துறை சேர்ந்தவர்கள் பொறுப்பு என்று முடிவு செய்ய வேண்டியது தான் இப்போ வந்து சிபிஐ பண்ண வேண்டிய விசாரணையில் இருக்குது. ஆனால் சிபிஐ எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னா கரூர் பிஎஸ் கிரை நம்பர் 855 மணிவண்ணன் போட்ட எஃப்ஐஆரை அவங்க வந்து அப்படியே எடுத்து இதுதான் முதல் தகவல் அறிக்கை. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னா என்ன தெரியுமா, முதல்ல இதை வழக்காக பதிவு பண்ணும்போது எந்த அடிப்படையில் வழக்கு பதிவு பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டுங்கிறது. அப்போ முதல்ல வந்து மணிவண்ணன் அப்படிங்கிறவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் அது வந்து அரசு தரப்பு. டைரெக்டாக வந்து இதில் என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா போலீஸ் வந்து ஒரு கட்சிக்காரரை குற்றப்படுத்தும் போது ஒரு 3வது நபர், ஒரு தாசில்தார் அல்லது ஒரு ஃபயர் இன்ஜினில் அங்கே இருக்காங்க இல்லையா, தாசில்தார் இருக்கிறாரு, ஆர்டிஓ இருக்கிறாரு, ஃபயர் இன்ஜின் இருக்காரு, அல்லது இந்த இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் இருக்கிறாங்க என்னங்க, இது மாதிரி அரசு துறை அப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்குது, இதுலேருந்து ஒரு 3rd மேனை கொண்டு வந்து கம்ப்ளைண்டாக கொடுத்து அதை வழக்காக பதிவு பண்ணியிருந்தா இது வந்து பாரபட்சம் மட்டும் தான் கருதப்பட்டிருக்கும். காவல்துறை ஸ்டேட்டவே வந்து தாவேக்கா மேலே என்னங்க அக்யூஸ் பண்ணிட்டதுனால இப்போ முடிவெடுக்க வேண்டியதுக்கு 3வது ஏஜென்சி தேவைப்பட்டுச்சு. இந்த சிபிஐக்கு ஏன் போச்சு அப்படின்னாவே போலீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அவங்க எங்க மேலே தான் குற்றம் சாட்டுவாங்க, நாங்கள் அவங்க மேலே பண்ணுறோம், அவங்க எங்கள் மேலே பண்ணுறோம். அப்போ இது வந்து பாரபட்சமாக தான் இருக்கும். பாரபட்சமற்ற விசாரணை தேவை என்றால் அதுக்கு 3வது ஏஜென்சி தேவைப்படுங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து சாதாரணம் இல்லை, இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம். அதை வந்து அவங்க அங்கேயும் 4-5 மனுக்கள் போகும்போது அவங்க வந்து தாவேக்காவுடைய மனுவையும் சீர்தூக்கி பார்க்குறாங்க. அப்போ போலீஸ் வெர்சஸ் தாவேக்கா அப்படின்னா இதை வந்து வெர்சஸ்ங்கிற போது எதிர் மனுதாரர்களாக இருக்கிற பொழுது எதிர் மனுதாரரே வந்து இப்படி விசாரணை அதிகாரியாக இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னா சிபிஐ அப்போ நீங்கள் போட்ட எஃப்ஐஆர் கொடுங்க எந்தங்கிறது தொடங்கியிருக்கீங்க அப்படின்னு தொடங்குறாங்க. தொடங்கி இப்போ விசாரணை வந்து ஒவ்வொரு கட்டமாக இப்போ வந்து எத்தனை மணிக்கு எவ்வளோ கூட்டம் வந்துச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போலீஸ் ஃபோர்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்களா இல்லையா, அதுக்கு நீங்கள் எடுத்த காவல்துறை சைட்லேருந்து எடுத்த நடவடிக்கைகள் என்னென்னா ஆம்புலன்ஸ் எங்கே நிறுத்தப்பட்டிருந்தது, ஆத்தரைஸ்டு ஆம்புலன்ஸ் எத்தனை, அன்ஆத்தரைஸ்டு ஆம்புலன்ஸ் எத்தனை, இதெல்லாம் எங்கெங்கே பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னு அங்கே வந்து பந்தோபஸ்து ஸ்கீம் காப்பின்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்கீம் காப்பியை வந்து இப்போ சிபிஐ கிட்ட சப்மிட் பண்ணால் போதுமான பந்தோபஸ்து போடப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது வந்து முடிவுக்கு வந்துடும். அப்போ வந்து யார் மீது குற்றம் சுமத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சிபிஐ வர வேண்டியிருக்குது. இதில் வந்து விஜயை வந்து கூட்டணிக்கு அழைக்கிறார்கள் அல்லது கூட்டணிக்கு அழைக்காமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து அரசியல் கூற்று, அது வேற.